கண்டலாக்காடு அந்த டனல்ல இருந்து இந்த டனல் திரும்ப ஸ்டார்டிங் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க. திரும்ப அந்த டனல்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு டிராபிக்கா நிக்குதுன்னு. ஒரே ஒரு டேங்கரு கீழே ஸ்டார்டிங் அந்த காட்டுல வந்து அப்சைட் ஆயிருக்கு. அதனால கிட்டத்தட்ட எனக்கும் தெரிஞ்சு 15 கிலோமீட்டர் அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே வரும். ஃபுல்லாவே டிராபிக் இன்னும் குறையவே கிடையாது. 2 days ஆகும்னு நினைக்கிறேன். டைமிங் ஓட்டுறீங்களா கொஞ்சம் பார்த்து, எப்படி உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்கே ரெகுலராக ஓட்டி இருப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர்றது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. பார்த்துக்குவாங்க பாருங்கள். அந்த டனல் டு இந்த டனல் முடிஞ்சு இந்த டனல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்துட்டேன். 2.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக டிராஃபிக் தான். இன்னும் வண்டி மூவே ஆக கிடையாது. அப்படியே தான் இருக்குது. நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லாவே. ஸ்டார்டிங்லேருந்து ஆப்போசிட்டில் வர்ற வண்டி நாங்களே மேலே ஏறிட்டு இருக்கோம். நாங்களே 1.5 hour நின்று அதுக்கப்புறம் தான் வந்தோம். அப்போ அங்கேருந்து அந்த சைடு தான் வண்டி அப்சைடாக இருக்குது. அப்போ அங்கேருந்து வந்தவங்க எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருப்பாங்கன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே வண்டி நிற்குது. பாருங்க, கண்டெய்னர் 2 வண்டி நிறுத்திட்டு தூங்குறாங்க, தெரியுதா? அந்த போர்டு பார்த்துக்கோங்க. இந்த போர்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எனக்கு தெரியாது. இந்த போர்டு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் நினைக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் இதிலிருந்து இந்த மேலே போயிட்டுருக்கேன். மும்பை சைட்லேருந்து மேலே போயிட்டுருக்கேன், நம்ம தமிழ்நாட்டு சைடு நோக்கி. கீழே ஸ்டார்டிங்லேருந்தே நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். அப்போ அந்த கீழே காடு, அந்த மும்பையிலேருந்து வரும்போது அந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நான் போர்டு காமிச்சல, அங்கே வரதுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது மீறி இன்னும் போயிட்டுருக்கு டிராஃபிக். அடுத்த நெக்ஸ்ட் போர்டு அதுக்காக